மும்பை, மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடந்த இந்த சம்பவம் தான் அது. அதாவது அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்வதே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்துத்துவவாதியினால். அது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களால் விமர்சனத்தை தாங்கிக்க முடியாதுங்க. அதுதான் பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிந்தேயின் அரசியலை அவரது பெயரை பயன்படுத்தாமல் நகைச்சுவை நடிகர் குணால் கர்மா கேலி செய்தார். இதனால் கோபமடைந்த சிவசேனா ஷிண்டே பிரிவு தொழிலாளர்கள் குணால் கம்ராவின் இந்த வீடியோ படமாக்கப்பட்ட ஸ்டுடியோவை சேதப்படுத்தினர். குணால் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எந்த வகையிலும் இவர்களை அதாவது விமர்சனம் பண்ணக்கூடாதுங்க. அவர்கள் வைக்கிறது தான் சட்டம், இதை தான் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு மாற்றாக யார் பேசினாலும் சரி, அவர்கள் அடித்து நொறுக்கப்படுவார்கள். நீங்கள் பாருங்கள், அவருடைய ஸ்டுடியோ எல்லாரையும் அவர் கிண்டல் கேலி பண்ணுவார், விமர்சனம் பண்ணுவார். அப்படிப்பட்டவர் இதை மட்டும் ஏன் இவர்கள் தாங்கிக்க முடியல? காங்கிரஸை பற்றி அவர் எவ்வளோ பேசியிருக்காரு, மற்ற கட்சிகளை பற்றியும் அவர் எவ்வளோ பேசியிருக்கிறாரு, எவ்வளோ கிண்டல் படிச்சிருக்கிறாரு. ஆனால் இவர்களை மட்டும் பேசுனது அவர்களுக்கு பொறுக்கலை. அங்கே பாருங்கள், எல்லாம் குண்டாராஜ்யம் தான். ஊபியில் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே மாறி இருக்குது. ஊபி ஏற்கனவே பொருளாதாரத்தில் சுத்தமாக விழுந்து போச்சு. அது இப்போ எந்திரிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. அதுக்காக தான் நம்மளுடைய நிதிகளெல்லாம் தூக்கி அங்கே கோயில் கொடுக்குறானுங்க. அப்படி கொடுத்தாலும் அது மீள போகிறதில்ல. அதே மாதிரி தான் தொழில் நகரமான மும்பை இன்றைக்கி இவர்கள் கையில் மாட்டிக்கிட்டு முடிக்குது. என்ன நிலைமை, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எந்த அளவு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் அப்படி மாற்றி இன்றைக்கி அதில் பாதாளத்தில் பொருளாதாரம் போயிட்டுருக்குது மும்பையோட பொருளாதாரம். ஏன்னாக்க மும்பை ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டிங்க. நேரில் நான் போய் பார்த்துருக்குறேன். 10-15 நாள் அங்கே நான் தங்கியிருக்கிறேன். அது அங்கே எந்த அளவு தொழிலாளர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குதோ அதெல்லாம் நம்ம நேரிலேயே பார்த்துருக்குறோம். அத்தகைய மும்பை நகரம் ஒரு நாள் சம்பிச்சாவே போதும், பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டம் ஏற்படும். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு துயரமான செய்தி, மதினாட்டு மக்கா ரோடு. அங்கே இப்போ ஒரு பேருந்து வாகனம் விபத்துக்குள்ளானதில் அந்த பேருந்தில் இருந்த அத்தனை பேருமே இறந்துட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவனிடமே வந்தோம், அவனிடமே திரும்ப வேண்டியவர்கள் நாம். அதாவது ஹைவேயில் கிட்டத்தட்ட 140-130 இந்த ரேஞ்சில் தான் வண்டிகள் போயிட்டுருக்கோம். அப்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சின்ன மிஸ்டேக் யாராவது ஒருத்தன் பண்ணாலும் சரி, முன்னாடி போகிறவன் யாராவது ஒருத்தர் தூக்க கலக்கத்தில், ஏன்னா லாங் ஜேர்னி போகிறவங்க பெரும்பாலும் தூக்க கலக்கத்தில் தான் இருப்பாங்க. அந்த தூக்க கலக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனை தான் இது. அந்த வண்டி மிஸ்டேக் பண்ணால் பின்னாடி வரக்கூடிய வண்டிகளும் சாரசாரன்னு இழுத்துட்டு போயிடும் விபத்துக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இறைவன் இறந்த அத்தனை உயிர்களின் பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு சோனத்தை அளிக்க போதுமானவனாக இருப்பான் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை புரிவோம். பாருங்கள், அது மக்கள்லாம் போகக்கூடிய ரோட்டில் போனவங்களாம் வாகனத்தை நிறுத்தி டக்குன்னு அந்த பாடிகள்லாம் ரெக்கவர் பண்ணுறாங்க. மிகப்பெரிய இழப்பு அவர்கள் குடும்பத்துக்கு. ஒரு பஸ்ஸு முழுவதுமே அப்படி இதாகிடுச்சு அதுலேருந்து. ஏன்னா அது லாக் பண்ணப்பட்டிருக்கோம் ஹைவேயில். அப்போது டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியாது. அதுவும் ஏசி கோச்சில் ஈஸியாக சொகுசு வண்டியில் நெருப்பு பிடிக்கிறதுங்க ரொம்ப 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 ஈஸியான வேலையாக இருக்கும். அதனால் அந்த மக்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு நமக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்தவர்கள் குடும்பங்கள், இறந்தவர்கள் அவருடைய பாவங்களை இறைவன் மன்னித்து அவர்களை சொர்க்க சூழலில் பிரவேசிக்க செய்வானாக என்று பிரார்த்திப்போம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவனிடமே வந்தோம், அவரிடமே திரும்ப வேண்டியவர்கள் நாம். இத்தகைய விபத்திலேருந்து நாம் பெரும் பாடம் என்னன்னாக்க, நமக்கு இறப்பு எந்த நேரத்துலையும் வரலாம். நம்ம 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்மளுடைய உயிர் நம்ம கையில் கிடையாது. ஒரு வினாடி கூட நமக்கு முன்னாடி கிடையாது. ஆக அந்த இறப்பை எப்போதுமே நம்ம எதிர்பார்த்த வண்ணமாக இருப்போம். அந்த இறப்புக்கு நாளை மறுமையில் இறைவனை போய் நாம் சந்திக்கிறதுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்மக்கிட்ட என்ன அதற்கான
முதலீடு என்ன இருக்குது? இறைவனை பார்க்கும்போது நாம் தெளிவான நிலையோடு நம்ம இறைவனை சந்திக்கணும். அதற்கான மனநிலையை நாம் வளர்த்துக்குவோம். அதற்காக பிரார்த்திப்போம்.